வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 25. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? மாடியில் தனது உடைகளை எடுத்து வைத்தவளுக்கு கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. குடும்பத்தின் மீதான கோபமும் தன்னவனின் வார்த்தைகளுமாய் மனப்போராட்டத்தில் சிக்கி தவித்தாள் மங்கை. மலரே, ஞான் அப்படி சொல்லல சக்கரே. உன்னை ஹர்ட் பண்ணுன்றது என் நோக்கம் இல்லை மலரே. ப்ளீஸ் போகாதே. இல்லை தங்கமே, வீட்டில் இதை பற்றி பேசணும். அதுவும் இல்லாமல் நான் இன்னும் அந்த வீட்டு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறது சரி கிடையாது. எல்லாமே சீக்கிரமே சரியாகும் தங்கம். டேக் கேர் என்றவளின் விரக்தி புன்னகை முகுந்தனை வாட்டியது. மங்கை, அத்தையோட ஒரு நாள் இருந்துட்டு போடி. அத்தை, உனக்காகவும் தான் நான் அங்கே போகிறது. கோபம், பயம் எல்லாம் தாண்டி உன் வீட்டு மனுஷங்களை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருக்குதானே அத்தை? சொல்லு, இருக்குதானே? நீ அங்கே வருவ, எல்லாரையும் பார்ப்ப, அதுக்கு நான் பொறுப்பு. சந்தோஷமாக வழி அனுப்பு என்றவள் பார்வதியின் கன்னம் கிள்ளி சிரித்தாள். மாமா, உங்கள் மாமனாரை பார்க்க தயாராக இருங்க. நான் போய் சொல்லுவேன், உன் மருமகன் ராஜா மாதிரி இருக்காரு தாத்தா, இத்தனை வருஷமாக பார்க்காம எப்படி இருந்தேன்னு கேட்பேன் என்றதும் பலராம் மென்னகைத்தவராய் மங்கையின் தலையை கலைத்து சிரித்தார். கிச்சு மாமா, போலாமா? மாமாவோ? இனி உனக்கு மரியாதை தர வேண்டியதில்லை. அத்தை பையனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா சாச்சா நாராசமாக இருக்கும். வா போலாம் என்றதில் முகம் மலர அவளோடு வாசலுக்கு கிளம்பினான் கிருஷ்ணன். காரில் ஏறியவள் புன்னகையோடு ஒரு கையசைப்பு மட்டும் முகுந்தனிடம். அப்படியே இருக்கையில் பின் சாய்ந்து விழி மூடிக்கொண்டாள். முகுந்தனை பார்த்த பெரியவர்களுக்கு வருத்தமாயிருந்தது. முகுந்தா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ச, ஆனால் அதை நான் சாதாரணமாக தான் சொன்னேன். விடு மோனே, சின்ன பொண்ணு. அவள் வயசுக்கு மீறின நிறைய விஷயங்களை சுமந்துட்டு இருக்கா. அவளே நிச்சயமாக சரியாகிடுவாடா, வருத்தப்படாத. என்னை ஏர்போர்ட்டுக்கு கூட கூப்பிடலாமே. முகுந்தா, அவள் அழுகையை கட்டுப்படுத்துறா. உன்னோட பேசி நான் மொத்தமாக பிரேக் ஆகிடுவோன்னு நினச்சிருப்பா. கொஞ்சம் டைம் கொடுக்கண்ணா. சரி, நானும் அப்போ கிளம்புறேன்ச்சா. இச்சமயத்திலோ? அதெல்லாம் வேண்டாம், மார்னிங் கிளம்பினால் மதி. போய் ரெஸ்ட் எடு. இன்னும் ஒரு நாள் கழித்துதான் வருவதாய் கூறிய மகள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்பதை பார்த்த குடும்பத்தினர் பதறிவிட்டனர். கண்ணு, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட? நல்லா இருக்க தானே? பாப்பா, என்னடி முகமே வாடி போயிருக்கு, என்னாச்சு என குணவதியும் விஜயலட்சுமியும் கேட்டிருக்க சரியாய ஆண்கள் அனைவரும் கடையில் இருந்து வந்திருந்தனர். ஏல, என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? ட்ரெயின் நாளைக்கு நைட்டுன்னு தானே சொன்னேன். ஃப்ளைட்லையா வந்த? அதான் வந்துட்டல்ல. எல்லாரும் கேட்டதே எத்தனை தடவை கேட்பீங்க? நான் பேசணும். எல்லாரும் இங்கே உட்காருங்க. என்னடி பேசணும் உனக்கு? வந்தது வராதுமா அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறவ. முதல்ல நீயும் உன் வீட்டுக்காரரும் இங்கே வந்து உட்காருங்க அப்பத்தா என்றதில் யாருக்கும் எதுவுமே புரியவில்லை. கன்னிகா திருமாவோடு மாறனும் தந்தைக்கு பின்னால் நின்றிருந்தான். பாப்பா, என்னாச்சு? தாத்தா கிட்ட சொல்லு. உனக்கு எத்தனை பசங்க தாத்தா? அத்தனை பேரின் அதிர்ச்சி முகத்தையும் தனக்குள் கிரகித்து கொண்டவளாய் தாத்தாவிடம் மறுபடியுமா இந்த கேள்வியை கேட்டாள். கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன், பதில் சொல்லு, எத்தனை பசங்க என்றதில் இனியன் மனைவியை முறைக்க அதை கவனித்து விட்டவளாய், இப்போ எதுக்கு சித்தப்பா சித்தியை முறைக்கிற? அப்போ யாருக்குமே இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. நான் சொல்லட்டுமா? ஏலே மங்க, நீ பேசாதப்பா. எல்லாரையும் விட ஓ மேலதான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன். நீ சொல்லு தாத்தா, உன் மக பார்வதிக்கு என்னாச்சு என்றதில் பூங்கோதை சட்டென அழுதிருந்தார். கிழவி, எது கலர? உன் மக இருக்காளோ போய் சேர்ந்தாளோன்னு நினச்சி அலறியா? அதான் அப்போவே தலைமுழுகாச்சுல்ல, அப்புறம் என்ன? பாப்பா, எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசு. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் வார்த்தையை விடாதடி என்ற அண்ணனை பார்த்தவள், எல்லாம் தெரிஞ்சுதான்னு பேசுகிறேன் அண்ணே. அப்போ நடந்தது எல்லாம் தப்பாகவே இருக்கட்டும், அதை எதையும் நான் பேச விரும்பலை. ஆனால் அதுக்காக அப்படி ஒருத்தர் இருந்ததே மறந்து எல்லாரும் இத்தனை வருஷம் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பமாக சிரித்து எப்படி வாழ்கிறீங்க?
எனக்கு தெரிஞ்ச தாத்தா, அப்பா, சித்தப்பா இவங்களோட குணத்துக்கும் பார்வதியோட அப்பா அண்ணனுங்க குணத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கே, இதில் எது நிஜம்? என்கிட்ட காட்டுற பாசம் எல்லாம் நடிப்பா, இல்லை ஊருக்காக சாதிக்காக பார்வதி கிட்ட காட்டின கொடூர முகம் நடிப்பா? இங்க யாருமாங்க, அந்த ஓடுகாலியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாத பற்றி பேசிட்டு இருக்க என்ற கணியனின் கர்ஜனையில் அந்த இடமே அமைதியானது. எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு தாத்தா. இப்போ உனக்கு வயசாயிடுச்சு, எப்போ வேணாலும் உடம்புக்கு வரலாம், படுத்த படுக்கையே ஆகலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தா உன்னை பார்த்துக்க போகிறது உன்னோட பிள்ளைங்களா இல்லை உன் சாதியா? நாளைக்கு கிடையில் விழுந்துட்டேன்னு வெயி, படுக்கையிலே தான் எல்லாமே ஆச்சுன்னு வச்சுக்கோ. உனக்கு அசிங்கம் பார்க்காம உன் பொண்டாட்டி பொண்ணுக மருமக மகன்னு இத்தனை பேர் தேவைப்படுவாளா, இல்லை சாதிக்கார 4 பேர் வந்து உன்னை பார்ப்பானா? மங்க, கத்தாத சித்தப்பா, இந்த கேள்வி உனக்கும் தான். அப்படி என்ன உன் தங்கச்சியை விட சாதி பெருசாக போச்சு உனக்கு? இப்படி இருக்கிற நீங்கள் எல்லாம் எதுக்கு பிள்ளைய பெற்றுக்கிடுதீங்க? கல்யாணமே பண்ணாமல் சாதிக்காக உழைச்சி ஓஞ்சு போக வேண்டியது தானே? ஏலே நீ சொல்லுப்பா. இப்போ நானோ அண்ணனோ அப்படி மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணா நீயும் உன் அப்பாவை மாதிரி தானே பண்ணியிருப்ப. என்னல இப்படியெல்லாம் பேசுகிற? உண்மையைத்தானே பேசுகிறேன். எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா உன் அப்பா தான் பொண்ணு போடக்கூட தயாராக இருப்பாரு. நீயும் உன் அப்பாக்காக அதை தானே பண்ணுவ. ஆமாடி, அதைத்தான் பண்ணுவானுங்க என்ற பூங்கோதியின் சத்தத்தில் அவர் புறம் திரும்பினாள் மங்கை. என்ன பார்க்குற, இந்த கூட்டம் அப்படித்தான். பிறந்ததுலேருந்து எறும்பு அண்டாமல் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நீ தான் ஆத்தா என் குலசாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒருத்தனை பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, கழுத்தறுத்து போடக்கூட தயாராக மாட்டாங்க. நீ எல்லாக்கிட்டையும் கேட்பியே, இந்த கிழவிக்கு ஏன் என்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது, திட்டிக்கிட்டே இருக்குன்னு. அதுக்கு பதில் இப்போ நான் சொல்லுதேன். அமுதினியோட அப்பா கொஞ்சம் முரட. அவனுக்கு பாசம் மனசில் இருந்தாலும் பெருசாக வெளியில எல்லாம் காட்டிக்கிட மாட்டான். ஆனால் நீ பிறந்த நாளன் தொடங்கி உன் அப்பன் உன்னை சீராட்டின மாதிரி நான் கூட என் பிள்ளைகளை வளர்த்ததில்லை. ஊருக்குள்ளே கம்பீரமாக திரிஞ்ச பைய இங்கே வீட்டில் உன் கால் தரையில் படாமல் பார்த்துக்கிட்ட அழகுல தான் எல்லாருக்குமே அவங்க அறியாமல் உன் மேலே பாசம் அதிகமாச்சு. அத்தனை பேருக்கும் செல்லப்பிள்ளையா சுற்றி திரிஞ்ச. என் மவளுக்கு கூட இம்புட்டு செல்லம் எல்லாம் இருந்ததில்லை. அப்பானா ஒரு பயந்தேன் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்த என் மவளுக்கே ஒருத்தனை பிடிச்சதுன்னு சொல்லும்போது இவங்க பண்ணின அநியாயம். இப்படி குடும்பமே தாங்குற உனக்கு ஒருத்தனை பிடிச்சா இந்த மொத்த குடும்பமும் காட்ட போகிற முகத்தை நினச்சி நீ எப்படி தாங்குவேன்னு எனக்கு பயம். அதனால தான் உன்னை குத்திக்கிட்டே இருப்பேன். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லைன்னு நீ நினச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காவது இந்த அப்பத்தாக்கு தெரிஞ்சது என்னை கொன்னுடும் போட்டுடுமோன்னு பயந்துருப்பேன்ல. அந்த பயம் உனக்கு இருந்த குடும்பத்தில் யாரு மேலேயும் கிடையாது. ஊரே பயப்படுற உன் தாத்தனே உனக்கு விளையாட்டு பொருள் போலதான். கலையோட மாப்பிள்ளை, வீட்டோட மருமகன்னு நாங்கள் எல்லாம் அத்தனை மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் அவருக்கு கூட நீ பாப்பாதான். ஆனால் இப்போ சொல்லுதேன் கேட்டுக்கோ. உனக்கு எவனையாவது பிடிச்சதுன்னா இந்த குடும்பத்தில் உனக்காக பேச போகிற ஒரே ஆளு நான் தான். மனசில் நினச்சவனோட வாழாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் விட மாட்டேன்டி. இவங்க எல்லாம் சாதியும் கௌரவத்தையும் பொம்பளைங்க தலையில் தான் வச்சுருப்பாங்க. சாதிக்காகவும் கௌரவத்துக்காகவும் விலையா நம்ம உசுரை கூட கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நீ கேட்ட பாரு, கடைசி காலத்தில் யார் பார்ப்பான்னு. அப்போ அதை அறிவுக்கு உரைச்சா என்ன, உரைக்காட்டி என்ன, இவங்களையெல்லாம் யாரும் திருத்த முடியாது. இப்போ நீ என்னத்துக்கு உயிரை விட்டுட்டு கிடக்கிற சொல்லு என்றவர் சேலை தலைப்பை தூக்கி மூக்கை உறிஞ்சிக்கொண்டு சோபாவில் அமர கணியன் உட்பட அத்தனை பேரும் வாயெடுத்து போயிருந்தது. நண்பர்களே, இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.